துக்ளக் பத்திரிகையின் ஆசிரியரும் பிரபல அரசியல் விமர்சகருமான திரு சோ. ராமசுவாமி அவர்களுக்கும் புரட்சித் தலைவி அம்மாவுக்கும் திரையுலக காலந்தொட்டே இருந்து வந்த ஆழமான நெருங்கிய நட்பு அம்மா அரசியலில் கால் பதித்த பின்பும் தொடர்ந்தது. தமிழக முதல்வராக பதவியேற்ற பின்னர் அம்மா அவர்கள் திரு சோவின் ஆலோசனையின்படியே செயல்பட்டார் என்று பலரும் விமர்சித்ததுண்டு. இதற்கு சோ அவர்களே தமது ஒரு பேட்டியில் மறுப்பு தெரிவித்தார். தமது ஆலோசனை கேட்டு செயல்படும் அளவுக்கு அம்மா அவர்கள் புத்தி கூர்மையில் குறைந்தவர் இல்லை என்றும் திரு சோ கூறியிருந்தார். அரசியல் தலைவர் என்ற முறையில் பலரைப் போல தாமும் அவருக்கு ஆலோசனை கூறினாலும் அவற்றை அலசி ஆராய்ந்து அதில் தாம் விரும்பிய முடிவையே அம்மா அவர்கள் எடுப்பார்கள் என்று திரு சோ கூறியிருந்தார். தமது 60வது பிறந்த நாளின் போது திரு சோ மற்றும் அவரது துணைவியாரிடம் ஆசி பெற்ற அம்மா ஒருமுறை சோ அவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த போது அவரை சந்தித்து அவர் விரைவில் நலம் பெற வேண்டும் என்றும் தமக்கு பின்னரே அவர் மறைய வேண்டும் என்றும் கூறியிருந்தார். அம்மாவின் வாக்குப்படியே அம்மா மறைந்து 30 மணி நேரத்தில் திரு சோவின் உயிர் பிரிந்தது.